அனைவருக்கும் வினோத் பரமேயின் பணிவான வணக்கங்கள். நல்லது செய்தால் யாரும் அவங்கள பெருமைப்படுத்தி பேச மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி கெட்டது செய்தால் அவங்கள பாராட்டியோ மகிழ்ச்சியோ பேசுவாங்க. காரணம் என்ன அப்படின்னாக்கா, இப்போ நான் ஒரு நல்லது செய்கிறேன் அப்படின்னா என்னை விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு சூழல். உதாரணத்துக்கு நம்ம இந்த மாதிரி ஆடைகள் போட்டுட்டு நம்ம இது மாதிரி நடந்து போகும்போது என்னடா இப்படி இருக்கான்னு சொல்லுவோம். அதே ஒருத்தவங்க குடிச்சிட்டு ஒரு மாதிரி நடு ரோட்லேயே புகைப்பிடிச்சிட்டு போகும்போது அவனை விமர்சனம் பண்ணாது இந்த உலகம். காரணம் அவன் சண்டை போடுவான், அடிப்பான் அப்படின்னு. நம்ம ஒழுக்கமாக நம்ம நடந்து போனோம் அப்படின்னா நம்மளை விமர்சனம் பண்ண இந்த உலகம் இல்லையா. இது எல்லா விதத்துலையுமே பொருந்தும். இது விட்டு கொடுக்குறதுலையுமே பொருந்தும். நான் சில விஷயங்களை விட்டு கொடுக்குறது என்னுடைய வழக்கம். என்ன அப்படின்னா, என்னுடைய பசங்களுக்கு நான் என்ன பண்ணேன், ஒரு உணவுக்கு பப்ஸ் வாங்கிட்டு கொடுத்தேன். அதில் என் பொண்ணு அவங்க அம்மாவுக்கு பப்ஸ் ஊட்டினாப்புல. ஆனால் எனக்கு ஊட்டல. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன், என்னம்மா எனக்கு தான் எடுத்துகிட்டு வருதா, இல்லை அம்மாவுக்கு மட்டும் ஊட்டுறையே, எனக்கு ஊட்டலையே ஏம்மா, எனக்கு ஊட்டி விடலையே ஏம்மா அப்படின்னு கேட்டேன். அம்மாவுக்கு ஊட்டி விடலைன்னா கோச்சிக்குவாப்பில், ஏன் நீயே சாப்பிட்டுட்டியான்னு கூட கொஷின் ரைஸ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் அதை கேட்க மாட்டீங்க என்கிட்ட, அப்படின்னால தான் உங்களுக்கு கொடுக்காமல் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாப்புல. என்ன அப்படின்னா, நான் எதையும் கேட்கறது கிடையாது, விட்டு கொடுக்குற ஒரு தன்மை இருக்குன்னு வச்சுங்க. இப்போ விட்டு கொடுக்குற தன்மையினால நான் சில விஷயங்கள் இழக்கிறேன் இல்லையா. பொண்ணு எனக்கு ஊட்டுறதை நான் இழந்தேன் இல்லையா. இதே தான் வாழ்க்கை. இது என்னுடைய நடைமுறையில் இது ஒரு பாடமாக நான் எடுத்துக்கிறேன். அப்போது நான் சில விஷயங்களை விட்டு கொடுக்கும் பொழுது அவங்க என்ன நினச்சிக்குவாங்க அப்படின்னாக்கா, இவர் எதுவும் இதை பற்றி எடுத்துக்க மாட்டார், இதை பற்றி கண்டுக்க மாட்டார், அதனால் நம்ம போயிடுவோம். அப்போ நமக்கு ஒரு இழப்பு தான் இல்லையா. ஸோ அது நமக்கு இழப்பாக தான் நடக்கும். இப்போ என் பொண்ணு எனக்கு ஊட்டியிருந்தால் அது எனக்கு இழப்பு இல்லை. ஆனால் இப்போ என் மனைவிக்கு அதை ஊட்டுறாங்க, அது அவங்களுக்கு கிடைச்சிடுச்சு. ஆனால் எனக்கு அந்த அவள் ஊட்டுறது எனக்கு கிடைக்கல, எனக்கு அது ஒரு இழப்பாக தெரியுது. வாழ்க்கையுமே அப்படி தான். ஸோ சில விஷயங்கள் நம்ம இருக்கட்டும், மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது சில விஷயங்கள் நமக்கு இழப்பு நடக்கும். அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்குங்க. காரணம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம இப்படி தான் அப்படின்றத அவங்க மனசில் நிலையாக இருக்கும். நம்ம நல்லவங்களா கெட்டவங்களா, நமக்கு இது சில விஷயங்கள் கிடைக்கல, நான் இவ்வளவு செய்கிறேனே, எனக்கு யாருமே எதுவுமே எனக்கு செய்யலையே அப்படின்ற எண்ணங்கள் கண்டிப்பாக வரும். அது நமக்கு தேவையில்லை, அது நமக்கு வரவும் தேவையில்லை. அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களா அப்படின்றத மட்டும் நம்ம உள்வாங்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு மேல் அவங்க வைத்திருக்கக்கூடிய பற்றோ ஒரு நாள் அது உணர்தலில் தெரிய வரும். ஸோ அதனால் அதெல்லாம் கடந்து போங்க. ஏன் இதை பப்ஸு கதையில் ஆரம்பிச்சு அப்படின்னா, இது நிறைய விஷயங்கள் நடக்குது. நம்ம நிறைய பேருக்கு ஏதோ ஒன்று செய்வோம், அவங்க நம்மளை உதாசீனப்படுத்தி பேசுவாங்க. அப்போ இவ்வளவு செய்கிறேன், நமக்கு கிடைக்கலையே, நமக்கு எதுவுமே நடக்கலையே அப்படின்ற எண்ணங்கள் எனக்குள்ளேயுமே இருந்தது. ஆனால் இப்போ அதெல்லாம் நான் விலகி வைத்ததுனால நான் பரம யோகியாக பலம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ விட்டு கொடுங்க, கெட்டு போக மாட்டீங்க. வாழ்க யோகம், யோகம் வரட்டும். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.